ஹலோ கைஸ், இன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேக் செட்டப் இருக்குது. இந்த செட்டப்பை முடிச்சுட்டு நம்ம அஸ்வந்தோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். இது வந்து ஒரு 6 kg 3 டயர் கேக்கு வித் ஸ்பேஸரோடு கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரியே எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு கப் கேக்கும் கூடவே கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து கப் கேக் ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேக் ஃபைனலாக பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. கேக் கட் பண்ணுறதுக்காக பர்த்டே பாயும் ரெடியாகி சூப்பராக வந்துட்டாங்க. வெனியூ வந்து ஷாப்புக்கு பக்கத்தில் தான்றதுனால நானும் அப்போ தான் வந்திருந்தோம். சீக்கிரமாக செட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் வந்து ஷாப்புக்கு போயாச்சு. நாங்கள் ஷாப்புக்கு வரதுக்குள்ளே அஸ்வந்தும் வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. அப்படியே என்னை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். மீன்வைல் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த குர்த்தி செட் வந்து ஸ்கை கலெக்ஷன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. 100% பியூர் காட்டன்றதுனால ஆஃபீஸ் வியர் காலேஜ் வியர்க்கெலாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்க்கு அவங்க பேஜை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். சிம்பிளாக வீட்லேயே தான் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கே அஸ்வந்த் கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபங்க்ஷனும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அஸ்வந்த் வந்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அஸ்வந்தையும் அவங்க தம்பியும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் கேண்டிட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.